ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பொதுவாக லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு ஒரு மாதிரியும் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியும் செஞ்சு கொடுப்போம். பட் இங்கே நம்ம அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு புதினா மசாலா மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது புதினா மிக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் புதினா லீஃப் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினா இலைகளாக பார்த்து ஒரு கட்டு வாங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைக்கும் போது ஒரு கப் இருக்கணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு கப் புதினா பேஸ்ட் வேணும். ஸோ அடுத்து இப்போ மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு 2 இன்ச் வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம். அது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கலாம். ஸோ பட்டை உங்களுக்கு ஒரு நல்ல அரோமாவை கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். மிளகு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகு. ஸோ மிளகு அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் மிளகாயும் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ கூடவே வர கொத்தமல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது 3மே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வர கொத்தமல்லி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதோட அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த புதினா பேஸ்ட்டும் மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா புதினா ரைஸ் மிக்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் போதும். ஸோ மொத்தமாகவே அதெல்லாம் அரைக்கிறதுக்கும் சேர்த்து தான் 20 மினிட்ஸ். ஸோ இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் நல்லா உருகினதும் அது கூடவே நம்ம சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சமையல் எண்ணெயை மட்டுமும் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அது கூடவே உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம். அளவு எல்லாமே உங்களுக்கு வீடியோலேயே வரும். அப்படி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பொதுவாகவே இந்தமாதிரி ரைஸ் மிக்ஸுக்கெலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே பொன்னிறமாக ஆகட்டும். அது கூடவே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு கடை டேஸ்ட்டு வரணும், அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த எண்ணெயிலே பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அளவு எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறதுனால அந்த எல்லா பேஸ்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரா அரோமா போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான அதுக்கான ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ எண்ணெயிலே நல்லா கொதிக்கணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம
நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லதோட ஜூஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போது தக்காளி ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆயிலில் நல்லா கொதிக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா இலைச்சாறும் சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு புதினா இலைச்சாறு 1 கப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சேர்த்துட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அளவாக சேர்த்துக்கிறதுக்காக தான் 1 கப் புதினா சாறு சொல்லியிருக்கோம். ஸோ அளவு எல்லாமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம தேவையான சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு உங்களுக்கு பாருங்கள் திக்கான மிக்ஸாக வருது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம், அடிக்கடி கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான திக்கான ஒரு புதினா மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இது கூட முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி திக்கான பேஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆயில் எல்லாமே நல்லா மேலே வந்துட்டு எப்படி நல்லா கொதி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த புதினா மிக்ஸர் 2 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.